வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்றைக்கி நாம் 17/12/2023 அன்றைக்கி டிஆர்பி சிஎம்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்நாடு ஸ்டேட்டில் பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப்காக கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஃபிசிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்குறதோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்துட்டோம்னா, இந்த எக்ஸாமை டிஆர்பி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நமக்கு அப்கமிங் யூஜி டிஆர்பிலையும் ஸோ சேம் போர்டு தான் வந்து கைட்லைன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க இங்கே என்ன த்ரஸ்ட் ஏரியாஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபிசிக்ஸில் கேட்டிருக்கிற அந்த 30 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம 1 by 1 வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 16, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோட் இஸ் டாமினன்ட் இன் டிஇஎம்என் வேவ் கைட். ஸோ நமக்கு டிஇஎம்என் வேவ் கைட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், வேவ் கைடுங்கிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் எடுத்துக்கிறோம். அதில் சீரீஸ் ஆஃப் சிக்னல்ஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் சிக்னல்ஸை கம்பைன் பண்ணி கொண்டு போகிற அந்த டேர்ம் நம்ம வேவ் கைட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த செட்டப்பை வேவ் கைட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இதில் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தான் டிஇ, டிஎம் அண்டு டிஇஎம். ஸோ டிஇ ரெப்ரசன்ட்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ் கைட் அண்ட் டிஎம் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் அண்டு டிஇஎம் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு. ஸோ நமக்கு இப்போ இங்கே கேட்டிருக்கிறது பார்த்துட்டோம்னா ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ் கைடு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எம்என் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, நார்மலாக ஒரு வேவ் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே பர்பண்டிகுலராக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த வேவ் ப்ராபகேட் ஆகி போகும் இல்லையா, ஸோ அந்த டைரெக்ஷன் நமக்கு இருக்கும். அப்போ பாருங்கள், 3 குவான்டிட்டியுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, சிமிலர்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இது ரெண்டும் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா, இந்த வேவ் ப்ராபகேட் ஆகிற டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே எம்என் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம்னா, ஸோ எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக், இங்கே ப்ராபகேஷனை நம்ம எடுத்துருவோம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெப்ரசன்ட் பண்ணோம். சின்ஸ் நம்ம இங்கே ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக்னு கேட்டுக்கிறதுனால நமக்கு இங்கே ஹிண்ட்டே எதுன்னு பார்த்துட்டோம்னா அந்த எலக்ட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு டாமினண்ட்டுங்கிற வார்த்தை வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டாமினண்ட்டுங்கிறது நமக்கு என்னென்னா ஹையஸ்ட் அப்படிங்கிறப்ப பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக்கு தான் நமக்கு ஹையஸ்ட் இருக்கணும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அங்கே என்ன ஆயிருன்னு பார்த்துட்டோம்னா 0 ஆயிரும். அப்போது எம் அப்படிங்கிற அந்த மோடில் அல்லது எம் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன் பார்த்துட்டோம்னா நமக்கு எதை கொடுக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும், என் அப்படிங்கிற நோடு வந்து நமக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுக்கும். அப்போ இருக்கிறது எலக்ட்ரிக்கா, அப்போ டாமினேட்டுங்கிறது எலக்ட்ரிக் தான். ஸோ அங்கே 1 வரும். நெக்ஸ்ட் ஃபார் மேக்னெட்டிக் நோட், ஸோ என் வில் பிகம் 0. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் எது இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அகெயின் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கேட்டிருக்கிறது டாமினன்ட் மோடின் டிஇஎம்என் வேவ் கைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக்ங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அதில் டாமினண்ட்டுனாவே நமக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறது தான் டாமினன்ட் மோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் எம்என் அப்படிங்கிறத எதை ரெப்ரசன்ட் பண்ணால், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. அப்போது எக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிறதா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி எனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்கணும், ஏன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக். அப்போது டாமினண்ட்னு பார்க்குறப்ப இங்கே 1. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக 0 தான், ஏன்னா அது ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக். இதே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டுமே 0 சான்ஸ் கிடையாது. இங்கே எலக்ட்ரிக்னு கொடுத்துருக்குறாங்க, சரி செகண்ட் ஆப்ஷனில் 0. ஸோ நோவே மேக்னெட்டிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக். ஸோ இது வரைக்கும் சான்ஸ் இருக்காது. ஆப்ஷன் டி பாருங்கள், ரெண்டுமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வாய்ப்பில்லை, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் மோடுன்னே நமக்கு வந்தாச்சு. ஸோ தர்ஃபோர் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 17, if the potential function phi equal to 2x square plus ky square plus 2z satisfies Laplace equation, so then the value of k is ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஹிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு லேப்லாஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நமக்கு எதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோன்னா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை மறைச்சி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் ஆக்சுவலாங்க. ஸோ ஜஸ்ட்டு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்ம வேறு டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது ஒரு வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல். இது ஸோ நமக்கு ஹிண்ட்டாக பார்த்துட்டோம்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டதுனால, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்லாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தட் சுட் பி ஈக்குவல் டு 0. இதை எப்படி நான் திரும்ப ரீமாடிஃபை பண்ணுறேன்னா, டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5 பை
dou y square plus dou square phi by dou z square. This should be equal to 0. இதுதான் வந்து ஒரு லேப்லாஸ் கண்டிஷன். இந்த லேப்லாஸ் கண்டிஷன் நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் டிபெண்ட் பண்ணி இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வச்சு யூஸ் பண்ணோன்னா அது பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான். அது அப்போது 4x அப்படின்னு வரும். இதை திரும்ப நீங்கள் செகண்ட் ஆர்டர் கொண்டு வரப்போ, அதாவது டோ ஸ்கொயர் 5/x² கொண்டு போனீங்கன்னா வெறும் 4 மட்டும். அடுத்தது பார்த்துட்டோம்னா ky² இருக்கா, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போகிறப்போ அது 2ky அப்படின்னு ஆகும். இதுவே நீங்கள் செகண்ட் ஆர்டர் போகிறப்போ 2kன்னு ஆயிரும். இப்போ 4 + 2k. அதுக்கடுத்து 2z பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு அது என்ன ஆயிருன்னு பார்த்துட்டோம்னா 2ன்னு ஆயிரும். திரும்ப செகண்ட் ஆர்டர் போகிறப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் 0. அப்போ நமக்கு 4 + 2k will be equal to 0ன்னு இருக்கும். Then 2k will be equal to -4. Then k will be equal to -4/2 will give you -2. அப்போ நமக்கு ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதில் ஹிண்ட்டே நமக்கு லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ லேப்லாஸ் ஈக்குவேஷன் குறிப்பாக பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி வந்துருச்சுனாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஸோ dou square phi by dou x² plus dou square phi by dou y² plus dou square phi by dou z² equal to 0. ஸோ லேப்லாஸோடைய அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் பார்ஷியல் டெரிவேஷன் அப்ளை பண்ணி செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அது அப்ளை பண்ணி நம்ம அந்த அன்னோன் குவான்டிட்டிக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. Calculate the electrical resistivity of a metal at 300 Kelvin if the relaxation time is 10⁻⁻14 seconds and the density of electron is given as 6 × 10⁻28 per meter cube. ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்டலுக்கு டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 300 Kelvin. இதை நாம் செல்சியஸில் பார்த்தோம்னா 27 டிகிரி செல்சியஸ் வரும். ரிலாக்ஸேஷன் டைம் டவ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி 6 × 10⁻28 per meter cube. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எந்த அப்ரோச்சில் கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு அது அந்த வேல்யூவை /1 அந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா ரெசிஸ்டிவிட்டி வந்துடும். ஏன்னா நமக்கே தெரியும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ட்டு. இப்போ சிக்மா = n(e²) τ/m. இங்கே என்னங்கிறது இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணும், ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், டவுங்கிறது ரிலாக்ஸேஷன் டைம், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n வந்து 6 × 10⁻28 கொடுத்துருக்காங்க. அண்ட் E வந்து 1.6 × 10⁻⁻19 the whole square. டவ் வந்து 10⁻⁻14 divided by mass of the electron வந்து 9.11 × 10⁻⁻31. ஸோ ஒரு லாங் கால்குலேஷன். ஸோ ஸ்பேஸ் இல்லாதனால நான் டைரெக்டாக ஆன்சர் கேட்க போகிறேன். ஸோ இதை நாம் ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு கண்டக்டிவிட்டியோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 1.686 × 10⁻7 வரும். அப்போது 1.686 × 10⁻7 இது சிக்மா. இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ 1/1.686 × 10⁻7. ஸோ இந்த 10⁻7 மேலே கொண்டு போய்க்கலாம், 10⁻⁻7 ஆயிரும். இப்போ வேல்யூ டிவைடட் பை போட்டோம்னா நமக்கு எப்படி வரும்னா 0.5924 சம்திங் வரும் இன்ட்டு 10⁻⁻7. ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 8ல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டெசிமல் தள்ளிப்போம், 5.924 × 10⁻⁻8. அப்போ கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஆப்ஷன் நம்பர் இதிலேருந்து பார்த்துட்டோன்னா பி. ஸோ பி வில் பி தி கரெக்ட் ஆப்ஷன். இதில் ஹிண்ட், அடிஷ்னல் ஹிண்ட் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்துருக்கிறது ஒரு மெட்டல். ஸோ மெட்டல்ஸில் எப்போவுமே உங்களுக்கு என்னென்னா கொலிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் குறைவாக இருக்கும். அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகிடும். இன் டேர்ம்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகுனா கண்டக்டர்ஸில் ரிலாக்ஸேஷன் டைம் குறையும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. த ஈக்குலிபிரியம் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அயோடின் மாலிகுல் இஸ் 215 cm inverse and the anharmonicity constant Xc is 0.003. Find the frequency of fundamental absorption. ஸோ நமக்கு இங்கே அயோடின் மாலிகுலோடைய ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷனோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கிவன் டேட்டான்னு பார்த்துட்டோம்னா அந்த மாலிகுல் ஈக்குலிபிரியமில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஆன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது என்ன டைப் ஆஃப் ஆசிலேட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர்
அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷனுக்கு என்ன ட்ரான்சிஷன் இருக்கும்? 0 to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே எழுதுறேன் பாருங்கள் கீழே. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் தட் இஸ் 0 to n வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 will be equal to எந்த அப்சார்ப்ஷன் 1 into frequency equilibrium frequency minus anharmonicity constant into frequency equilibriumல இருக்கிற frequency into n plus 1. அப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்? 1 into 215 centimeter inverse minus 0.003 into அதே frequency 215. n வந்து 1 into 1 plus 1 2 ஆயிரும். 215 into 2. ஸோ இதெல்லாம் நமக்கு மல்டிபிள் பண்ணுறப்போ 215 minus 0.006 into 215 இருக்கும். ஸோ நமக்கு இது கிடைக்கிற ஆன்சர் ஒரு 1. இருங்க பார்ப்போம். 215 minus 6 1.39 or 31 கிடைக்கும். இருங்க எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 1.3. ஸோ 1.3. ஸோ 215 minus 1.3 போட்டோம்னா நமக்கு 213.7 சம்திங் வருது. ஸோ நமக்கு ஆன்சரில் நியரஸ்ட் வேல்யூ பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்க்குறப்போ 213.11 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் நம்பர் ஏ. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஹிண்ட்டே பார்த்துட்டோம்னா இது ஒரு ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருங்கிறத கிவன் டேட்டா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷனுக்கு கண்டிப்பாக 0 to 1 தான். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் டோன் போயிடுவாங்க, 1 to 2 போயிடுவாங்க. அது கிடையாது, 0 to 1 தான். ஸோ கிரவுண்ட் டு 1 ட்ரான்சிஷன் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய டைரக்ட் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ நியூ 0 to n will be equal to n into நியூ minus xc into நியூ into n plus 1. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 20. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது calculate the energy released in the fusion of 2 deuterium nuclei into a single helium nucleus. Given mass of deuterium to be 2.01410 atomic mass and helium is 4.002604 atomic mass கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அவங்க கால்குலேட் பண்ண சொல்கிறது இந்த ஃபியூசன் ரியாக்ஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. 2 டியூட்டீரியம் ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது நாம் இந்த ரியாக்ஷன் மாதிரி எழுதிப்போம். ஸோ 2 டியூட்டீரியம் 1H that gives 2H4 ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எனர்ஜி டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஈஸியான அப்ரோச் என்னென்னு பார்த்துட்டோம்னா பைண்டிங் எனர்ஜி, ரெண்டுக்கான பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சி ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துடும்னா ஈஸியாக எனர்ஜி கிடச்சிரும். இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா டெல்டா mc², அதோட மாஸ் டிஃபெக்ட் ப்ளஸ் c². நம்ம ஈக்குவல் டு mc² டேர்ம் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸோ அப்படி பார்க்குறப்போ த டெல்டா இ ஃபார் திஸ் கேன் பி கிவன் ஆஸ் ஃபஸ்ட்டுக்கு ஒன்றுக்கு 4. அதாவது நான் ஹீலியமுக்கு இப்போ எழுதுகிறேன் 026 இன்ட்டு அதுக்கு வந்து 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வருது. அடுத்த ஒன்றுக்கு பார்த்துட்டோம்னா எதுக்குன்னா டியூட்டீரியமுக்கு 2 இன்ட்டு 2.0135 இன்ட்டு 1.1 உங்களுக்கு வருது. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக we will be getting around 23.588 மெகா எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு அப்ராக்சிமேட்டாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 23.84. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதில் அடிஷ்னல் ஹிண்ட்டுங்கிறத விட நான் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா எக்ஸாம் டைமில் ஃபியூசன்னொன்னே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அதிகமான மேக்ஸிமம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுன்னு போட்டு எல்லாருமே ஆப்ஷன் நம்பர் 1 போயிடுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஸோ ஏன்னா இங்கே ஃபியூஸ் ஆகிறது அந்த டியூட்டீரியம். ஸோ நீங்கள் ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆகிறப்போ ஒரு மாதிரி எனர்ஜி இருக்கும், டியூட்டீரியம் ஃபியூஸ் ஆகிறப்ப எனர்ஜி ஒரு மாதிரி. ஏன்னா டியூட்டீரியம் இஸ் ஐசோடோப் இல்லையா? ஸோ அதனால் எடுத்தோடனே நம்ம ஃபியூஷனாகவே ஹையஸ்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுன்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ போகக்கூடாது. வி ஹாவ் டு டூ ப்ராப்பர் கால்குலேஷன். அதாவது பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ரியாக்டன்ஸ் அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகுனா எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் question number 21. The friction force of a constraint in non-holonomic systems with the Hamilton principle is. ஸோ நமக்கு இங்கே given டேட்டா பார்த்துட்டாங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது friction force of a constraint
எந்த இதுக்குன்னா நான் ஹாலோனாமிக் சிஸ்டம் வித் யூஸிங் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். ஸோ நான் ஹாலோனாமிக் சிஸ்டம்னாவே நமக்கே தெரியும், கண்டிப்பாக வேரியபிள்ஸை இன்டகிரேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அதாவது நமக்கு அங்கே காம்ப்ளெக்சிட்டி ஏற்படுத்தக்கூடிய வேரியபிள்ஸு த்ரோ இன்டகிரேஷன் ரிமூவ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அப்போது உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒரு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனவே எடுத்துப்போம். ஒரு பால் ரொட்டேட் ஆகி வருது. இந்த ஸ்லைடிங் சர்ஃபேஸ் வந்து பியூர்லி ஃப்ரிக்ஷன் லெஸ்னால் பிரச்சனை இல்லை, ஹாலோனாமிக் போயிடும். வேறு நான் ஹாலோனாமிக்னால் கண்டிப்பாக இது ரஃப் சர்ஃபேஸாக இருந்தாகணும். அப்போ நமக்கு அங்கே ஒரே கேஸ் தான் பாசிபிள், ரோலிங் மட்டும்தான் பாசிபிள். இதுவே ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருந்ததுன்னா ரோலிங் ப்ளஸ் ஸ்லைடிங் பாசிபிள். அப்போ அது ஹாலோனாமிக்கு போகும். இப்போ நமக்கு இங்கே ரோலிங் மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு. அப்போது உங்களுக்கு நார்மலாக இந்த சைடு வந்து உங்களுக்கு எம்ஜி வெயிட் ஆட் ஆகிட்ருக்கு, எம்ஜி காஸ் 5 இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்துட்டோம்னா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏன்னா அலாங் த பிளேன், அதாவது அந்த ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸில் இப்போ எம்ஜி சைன் வரும். ஸோ டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். ஸோ எம்ஜி சைன் சின்ஸ் நார்மலுங்கிறதுனால 5/2. அப்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 22. Two small identical conducting spheres having the charges of 2 nanocoulomb and -1 nanocoulomb respectively, when they are separated by 4 cm, find the magnitude of the force F between them. ஸோ இது ஒரு டைரக்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம கூலும்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்சன், ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் டேட்டான்னு பார்த்துட்டோம்னா 2 சார்ஜ் கொடுத்துட்டாங்க, Q1 Q2 கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் R கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கான ஃபார்முலா F will be equal to K into Q1 Q2 divided by R². K வந்து 9 into 10⁹ into Q1 பார்த்துட்டோம்னா நமக்கு 2 nanocoulomb, நானோங்கிறதுனால 10⁻⁻1 into சின்ஸ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால மேக்னிடியூடு மட்டும்தான். ஸோ நமக்கு சயின்ஸு தேவைப்படாது. அப்போது 1 into 10⁻⁹ கூலும் டிவைடட் பை சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ 0.4 the whole square இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் we will be having இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 11.234 into 10⁻⁻6 நியூட்டன்ஸ் வரும். ஸோ நமக்கு சின்ஸ் இது ஃபோர்ஸுங்கிறதுனால ஸோ 10⁻⁻6னா மைக்ரோ நியூட்டன்ஸ். அப்போ ஆப்ஷன் பி. நம்பர் 23. Calculate the separation between the last two lowest energy levels of an electron in one dimensional potential well of width 1 angstrom. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த பொட்டன்ஷியல் வெல் டயக்ராம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது செப்பரேஷன், அதாவது கடைசி 2 எனர்ஜி லெவல். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஸ்டேட். நம்ம இந்த லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ்லாம் படிக்கிறப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் படிச்சிருப்போம். ஸோ த கிரவுண்ட் ஸ்டேட், அதுக்கு அடுத்து இருக்கிற வெரி ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இதுக்கான இடையில இருக்கிற எனர்ஜி கேப் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, போதிய டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் கன்சிடர் பண்ணிவிட்டு -13.6, இது ஒரு 3.6 எலக்ட்ரான் வோல்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 10ல் வரும் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ 10 வரும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் நியரஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே தெரியும் 11.306 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வரும். ஆப்ஷன் பி. இது ஒரு மெத்தட். இது வந்து டைம் இல்லை நமக்கு, ஸோ சீக்கிரமாக ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஹிண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போகிறது. ஸோ இதுக்கு வந்து நார்மலாகவே ஃபார்முலா இருக்குது. n = h² divided by 8ma² into n2² minus n1². இதுதான் நமக்கு வந்து ஒரு 1 dimensional பொட்டன்ஷியலில் செப்பரேஷன் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஹெச் ஆஸ் யூஸ்வல் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 8 அண்டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஏங்கிறது அந்த செப்பரேஷன். நமக்கு இங்கே 1 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா n2² minus n1². இப்போது 2² minus 1² வரும். நமக்கு 4 - 1 3. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா 3h² divided by 8ma² மாடிஃபை பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ 6.62 divided by 3 into 10 பவர்ஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு எலிமினேட் ஆகிரும். இல்லை ஸ்கொயர் கீழே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இருக்குது. அது மேலே வரப்போ உங்களுக்கு அதுவே பார்த்துட்டோம்னா ஒரு 19 போகும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆகிரும். 8 into 9.11 into 10⁻⁻10 இது ஒரு 20 இருக்கும்.
ஸோ இது மேலே வரப்போ உங்களுக்கு 10 பவர் + 20 ஆகும். கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் எல்லா பவருமே உங்களுக்கு அங்கே கேன்சல் அவுட் ஆகிரும் பவர்ஸில் 1. ஸோ இதை நம்ம ப்ராப்பர் மல்டிபிள் பண்ணோம்னா we will be having ஜூல்ஸ். ஆன்சர்ஸ் வந்து ஜூல்ஸில் வரும். ஸோ வர ஜூல்ஸில் வர ஆன்சரை நாம we have to convert it into எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் கன்வர்ஷனுக்கு 6.2412 நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணால் we will be having this answer 11.306 எலக்ட்ரான் வோல்ட் அரவுண்டு வரும். 11 கன்ஃபார்ம் இருக்கும். அந்த டெசிமல்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்பர் 24, 3 point charges Q1 equal to 30 nanocoulomb, Q2 equal to 150 nanocoulomb and Q3 equal to -70 nanocoulomb are enclosed by surface S. What is the net flux that cross S? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது அந்த எஸ்ங்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ நெட் ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறது. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தாவே தெரியும், நமக்கு இதுக்கு டைரெக்டாக காஸில் தான் யூஸ் பண்ணுவோம். நெட் சார்ஜ், என்க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி வந்துனாவே நம்ம we have to go for Gauss law. ஸோ ஃப்ளக்ஸுங்கிறதுனால phi equal to charge enclosed divided by அந்த சர்ஃபேஸோடைய பர்மிட்டிவிட்டி. இப்போ நமக்கு இங்கே அடிஷ்னல் ஹிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிறதுனால ஸோ the electric field in the closed surface is directly proportional to enclosed electric charge. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ்னு வந்துட்டாவே நமக்கு எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியே போகும். அப்போது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். Q1 + Q2 + Q3. இதில் நமக்கு 70ங்கிறது மைனஸில் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. 30 + 150 - 70. ஸோ வில் be having answer 110 nanocoulomb. Option D is the correct answer. Question number 26. Which of the following para flags are most commonly used in MUP 8085? இதுவும் அகைன் ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ப்ராசஸிங்க்கு, ஸோ ரெண்டுக்குமே நமக்கு பார்த்துட்டோம்னா காமனாக 2 ஃப்ளாக் தான் எப்போவுமே யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதிகமான ஸ்பேஸும் எடுத்துக்கும். ஸோ கேரி ஃப்ளாக் அண்ட் ஆக்சிலரி கேரி. ஸோ கேரி ஃப்ளாக் CY and auxiliary carry AC. So the correct option is option A. Question number 27. Classify the following unit cell into proper crystal system. ஸோ நமக்கு ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A வந்து 1.08 நானோமீட்டர், B வந்து 0.947 நானோமீட்டர், 0.52 நானோமீட்டர் அண்டு ஆல்ஃபா 41 டிகிரி, பீட்டா 82 டிகிரி அண்ட் காமா ஈக்குவல் டு 95 டிகிரி. ஸோ இதில் இருக்கிற நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காமா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி இருக்குது. ஆல்ஃபா பீட்டாவும் பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, அதே நேரத்தில் லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ABC பாருங்கள், பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு லாட்டிஸ் பேராமீட்டர்ஸ் நானோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி நாம் வந்து ஆங்ஸ்டாமில் தான் படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் இதை வேணால் ஆங்ஸ்டாமுக்கு நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10.8 ஆங்ஸ்ட்ராம்னு வச்சுக்கலாம். 9.47 ஆங்ஸ்ட்ராம், 5.2 ஆங்ஸ்ட்ராம், இந்த மாதிரி கூட நீங்கள் இதை அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெயினாகவே இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தை இந்த கீழே இருக்கிற பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். காமா பார்த்துட்டோம்னா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு, அதே மாதிரி லெஸ் தென். ஸோ இது மோரலஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சல்ஃபரை ரெப்ரசன்ட் பண்ணுது. மோனோக்ளினிக் சல்ஃபர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் மோனோக்ளினிக். ஆப்ஷன் A. Question number 28. The superconducting transition temperature of lead is 7.26 Kelvin. The initial field at 0 Kelvin is 64 × 10⁻³ ampere per meter. And calculate the critical field at 5 Kelvin. ஸோ நமக்கு 5 கெல்வினில் என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். பேசிக்காகவே சூப்பர் கண்டக்டர்ஸ் லோ டெம்பரேச்சரில் தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ 2 கொடுத்துருக்கிற நமக்கு 3 டெம்பரேச்சருமே லோ பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கான ஃபீல்டு டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 7.26 கெல்வின் சொல்லிட்டு. இப்போ கிரிட்டிக்கல் ஃபீல்டுக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் டெம்பரேச்சர், different temperature can be given as H of T, so that will be equal to H naught into 1 minus T square by TC square இருக்கும். ஸோ அதில் நமக்கு H நாட்டுங்கிறது ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் 0 டிகிரி கெல்வின். ஸோ இது வந்து H நாட். அதுக்கடுத்து நமக்கு டெம்பரேச்சர் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ஃபீல்டுக்கில் வந்து 5 கெல்வின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிவன் கிரிட்டிக்கல்
temperature TC 7.26 Kelvin கொடுத்துருக்கேன். ஸோ we have to find H of T. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 64 which is nothing but H naught field intensity at 0 degree Kelvin 64 into 10 power 3 into 1 minus 5 by TC 7.26 the whole square. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணால் 33.67 சம்திங் வருது. பட் நமக்கு இங்கே நியரர்னு பார்த்துட்டோம்னா 33.6 இருக்குது இன்ட்டு 10 power 3 ampere per meter. இப்போது த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ சூப்பர் கண்டக்டர்ஸ்னாவே நமக்கு லோயர் டெம்பரேச்சர்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடியதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பட்டு நீங்கள் அப் டு டேட்லி பார்த்துட்டோம்னா ரீசெண்டாக கொரியாவில், சவுத் கொரியாவில் நமக்கு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஆப்ரேட் ஆகக்கூடிய சூப்பர் கண்டக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அப் டு டேட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எல்லா டைமே திடீர்னு கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய சூப்பர் கண்டக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்குறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு அடிஷ்னல் ஹிண்ட்னா அதுதான். 29. Compute the electrical resistivity of sodium at 0 degree Celsius if the mean free time at this temperature is 3.1 into 10 power minus 14 second. Furthermore, sodium builds a BCC lattice with 2 atoms per unit cell and the side of the unit cell is 0.429 nanometer. இப்போ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சோடியம் வந்து உங்களுக்கு பிசிசி லேட்டிஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக்கே கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து மீன் ஃப்ரீ டைம், நீங்கள் மீன் ஃப்ரீ டைம்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் டைம் தான் அப்படி டெக்னிக்கலாக மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி? ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டிஸ் சேஞ்ச் ஆகிறப்போ பார்த்துட்டோம்னா இது நானோ மெட்டீரியல்ஸில் நீங்கள் சப்போஸ் யூ ஆர் டீலிங் வித் நானோ மெட்டீரியல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆக உங்களுக்கு என்னங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் வை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சேஞ்சஸ் இப்போ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see. இதுக்கு கன்வென்ஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ m/ne² யூஸ் பண்ணலாம். அதில் என்னென்னா நமக்கு இதில் இந்த மாஸ், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஓகே, ரிலாக்ஸேஷன் டைம் இருக்குது. ஸோ n m, ஸோ இது எல்லாமே நமக்கு அன்னோன் டேட்டாஸாக இருக்கும். ஸோ மாஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ சோடியமோட மாஸ் இஃப் சப்போஸ் நமக்கு தெரியுதுன்னா we can able to substitute that. நெக்ஸ்ட்டு அகெயின் வால்யூம் வச்சு நம்ம இதை ஃபைன் பண்ணணும். சின்ஸ் அதை ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எடுத்துக்கணும். ஸோ 4/3 πr³ போட்டு ஸோ நம்ம ரேடியஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2 ஆட்டம்ஸ்னு கொடுத்ததுனால we can take n as 2. So we can write the formula rho to be m/ne² tau and radius will be, so the sides unit cell side வச்சு we can able to find that. The values எல்லாம் substitute பண்ணி find பண்ணோம்னா we will be getting the final answer. known வந்து 5 into 10 power minus 6 ohm meter வரும். ஸோ நமக்கு இங்கே அரவுண்ட் 5 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 4.5 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 30. What is the vibrational frequency corresponding to a thermal energy of KT at 298 Kelvin? ஸோ நமக்கு 298 கெல்வினில் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, வித் தெர்மல் எனர்ஜி கேட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே டேட்டா குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இது. பட் ஆனால் ரொம்ப ஈஸியான ரிலேஷன் தான். வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் வச்சு ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ வி நோ தட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் நியூ ஈக்குவல் டு கேடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ இது எனர்ஜியோடன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே தெர்மல் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி கேன் சிம்ப்ளி ரிலேட் இட் as E ஈக்குவல் டு ஹெச் நியூ சி. அகெயின் நமக்கு அந்த எனர்ஜிங்கிறதுக்கு கேட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கேடி வில் பி ஈக்குவல் டு ஹெச் நியூ சின்னு எடுத்துக்கிறோன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஃப்ரீக்வன்சி நியூ, தட் வில் பி ஈக்குவல் டு கேடி பை ஹெச்சின்னு எடுத்துக்கலாம். ஸோ கே போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1.38 ஆர் 1.4 வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. 10 power minus 23 இன்ட்டு டி அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க 298 டிவைடட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.62 இன்ட்டு 10 power minus 32 into velocity of light 3 into 10 power 8. So on operating this நமக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6.211 into 10 power 12ன்னு வரும். அதை we can again modify it as 62.11 into 10 power 11 வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.